இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க. பதிலுக்கு ஈரானும் பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இரண்டு நாட்டுக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் ஈரானோட மிசைல் பவரை பற்றி பார்க்கணும். ஏனென்றால் ஒரு நாட்டில் போர் இடம்பெறுது என்றால் அந்த நாட்டோட மிலிட்டரி பவர், முக்கியமாக ஈரான் என்று பார்த்தா அவர்களோட மிசைல் பவரை தான் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் ஏற்கனவே நடந்த இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரான் தங்களோட மிசைல் பவரை உலக நாடுகளுக்கு நிரூபிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கையில் இப்போ மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஈரானோட மிசைல்கள் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே ஈரான்கிட்ட என்னென்ன மிசைல்கள் இருக்குது என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லிஸ்ட்டில் இன்னைக்கு யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஈரான் உருவெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிசைல் படை தான். சும்மா பேருக்கு மிசைல்களை அடுக்கி வைக்கல, ஒவ்வொரு மிசைல்களும் ஒரு துல்லியமான வேட்டைக்காரன் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 16 விதமான மோடர்கள் ஈரான்கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் 14 மோடர்கள் 24 மணி நேரம் ரெடி டு ஃபயர் மோடில் தான் இருக்குமா. அதாவது ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சா போதும் அடுத்த சில வினாடிகள்லேயே வானமே அதிர்ற அளவுக்கு தாக்குதலை தொடங்க முடியும். மீதி இருக்கிற 2 மோடல்களை ட்ரிசர்வில் வச்சுருக்காங்க. இது எப்போ பயன்படும்னா எதிரி நாடுகள் கொஞ்சம் அசரும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காண்டியே இதனை வச்சுருக்காங்க. அப்போ அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மிசைலை பயன்படுத்துவார்கள். இங்கே தான் ஈரானோட அந்த துரிதமான உழைப்பும் தெரியுது. கடந்த 8 மாதத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள். உலக நாடுகளோட கண்கள் எல்லாமே ஈரான் மேலே தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஈரான் சத்தமே இல்லாமல் 800 இருந்து 1000 மிசைல்களை அப்கிரேட் வெர்ஷனாக மாற்றி இருக்காங்க. இந்த 1000 மிசைல்கள் சாதாரணமான மிசைல்கள் இல்லை. இந்த மிசைல்கள் ஒவ்வொன்றும் இஸ்ரேலோட எந்த ஒரு பாதுகாப்பு வலயத்தையும், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளே நுழையிற அளவுக்கு திறன் கொண்டது. மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா ஈரான்கிட்ட இப்போ 6000 இருந்து 10,000 மிசைல்கள் வரைக்கும் இருக்குமென்று வல்லுநர்கள் வியந்து சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பொருளாதார தடைகள், இன்னும் ஒரு பக்கம் உலக நாடுகளோட அழுத்தம். இத்தனையும் தாண்டி ஒரு நாடு இவ்வளோ பெரிய மிசைல் பேங்கி உருவாக்கி இருக்கிறது அவங்களோட தன்னிறைவுக்கும் இராணுவ தொழில்நுட்பத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்லணும். எதிரி நாடுகள் எவ்வளோ நவீனமான சிஸ்டம் வச்சிருக்காமன்னு சொன்னாலும் ஈரானோட இந்த 10,000 மிசைல்கள் ஒரே நேரத்தில் சீறி பாய்ந்தால் இந்த ஒரு டெக்னாலஜியாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தான் இன்னைக்கு இருக்கிற ஜகாத்தம். இது வெறும் எண்ணிக்கையில் கிடைச்ச பலம் இல்லை, ஈரானோட தீர்க்கமான திட்டமிடலால் அவங்களுக்கு கிடைச்ச பலம் என்று தான் நாங்கள் சொல்லணும். இப்போ நாம பார்க்க போகிறது தான் இந்த வீடியோட மிக முக்கியமான பகுதின்னு நான் சொல்லுவேன். வெறும் மிசைல்களோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாக இருந்தால் போதாது, அது எதிரியோட ரேடாருக்கு தெரியாமல் அவங்க கண் இமைக்கிறதுக்குள்ளேயே போய் தாக்கணும். அதில் தான் ஈரான் இன்னைக்கு உலகத்துக்கே மிகப்பெருசாக பாடம் சொல்லிக்கொண்டு இருக்காங்க என்பது தான் உண்மை. முதல்ல அவங்களோட ஸ்ட்ரோட்டஞ்ச் மிசைல்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். 250 கிலோமீட்டரில் இருந்து 350 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய ஃபாத் 350 மிசைல்கள். இதோட வேகம் மாக் 4, அதாவது ஒளியை விட 4 மடங்கு வேகம். அதே மாதிரி தான் அபாபில் மற்றும் ஃபட்டா 110 மாடல்களும் மாக் 3 இருந்து மாக் 4 வேகத்தில் பாயக்கூடியது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதனை குறிவச்சு அடிக்கிறதுக்குள்ள இது இலக்கை தரிமட்டமாக்கிடும், அதாவது டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும். எதிரி நாட்டுக்குள்ள இருக்கிற இராணுவ தளங்களை நிமிஷத்தில் காலி பண்ணக்கூடிய சக்தி இந்த மிசைல்களுக்கு இருக்கு. சரி, இப்போ கிட்ட இருக்கிற டார்கெட்டை தாக்குறதுக்காண்டி இந்த ஷார்ட் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. ஓகே, அப்படின்னா தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை தாக்குறதுக்காண்டி ஈரான்கிட்ட என்ன இருக்குன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதுக்கு தான் ஈரான்கிட்ட ஃபட்டா 313, ராட் 500, அப்புறம் சொகீர் மாதிரியான மிசைல்கள் இருக்குது. இதோட ரேஞ்ச் 350 இருந்து 550 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே, இந்த மிசைல்கள் எல்லாமே மாக் 4 வேகத்தில் அசால்ட்டாக பறக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க, 500 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் சில நிமிஷங்களில் கடந்து போய் அங்கே இருக்கிற பாதுகாப்பு வலயங்களை ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ள நுழைய முடியும். இதனால் இது ஒரு சாதாரணமான டெக்னாலஜியில் ஈரானோட இன்ஜினியரிங் திறமைக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. ஏனென்றால் 500 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் ஒரு சில நிமிஷத்திலே கடந்து போய் தாக்குதலை நடத்தும். அந்தளவுக்கு இது டெக்னாலஜி ரீதியாக அட்வான்ஸ் ஆகி இருக்குது. ஆனால் இனி நான் சொல்ல போகிற மிசைல்கள் தான் எதிரி நாடுகளுக்கு பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. அதுவும் 550 இருந்து 900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய சோல்ஃபகார் மற்றும் குவாம் 1 and 2. இதோட வேகம் மட்டுமே மாக் 5 இருந்து மாக் 6 வரைக்கும் போகும். அதாவது ஹைப்பர்சோனிக் வேகத்தை நெருங்கிடும். ஒரு மிசைல் மாக் 6 வேகத்தில் வருதுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ரேடார் சிஸ்டத்தாலும் அதனை துல்லியமாக கணிக்க முடியாது. ஈரான் இந்த மிசைல்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அது வானத்தில் பறந்து வரும்போது, அதாவது இந்த மிசைல் வானத்தில் பறந்து வரும்போது அதோட பாதையை திடீரென மாற்றக்கூடிய அளவு மேனூரபிலிட்டி இருக்கக்கூடிய மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்காங்க. இதனால் எதிரிகள் இதை சுட முயற்சி பண்ணினாலும் இது நழுவி போய்
டார்கெட்டை துல்லியமாக தாக்கக்கூடியது. 900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு டார்கெட்டை ஒரு மிசைல் மார்க் 6 வேகத்தில் போய் தாக்கினா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த டார்கெட் முழுமையாக தரைமட்டம் ஆகிடும். இதுதான் ஈரானோட உண்மையான ஃபயர் பவர். மேற்கத்திய நாடுகள் எவ்வளவு தடைகளை போட்டாலும் ஈரான் இன்னைக்கு மிசைல் வேகத்தில் ஒரு புதிய சகாப்தத்தையே படிச்சிருக்காங்க என்று தான் நாங்கள் சொல்லணும். அந்தளவுக்கு ஈரானோட ஃபயர் பவர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் நாங்கள் ஈரானோட மிசைல் பலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, அமெரிக்கா சும்மா இருக்குமா? அமெரிக்கா என்ன சும்மா ஒரு சின்ன நாடா? அமெரிக்கா இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக இருக்கிற மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வச்சிருக்கிற நாடு. அவங்கக்கிட்டையும் புகழ்பெற்ற பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது உண்மைதான். அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருக்கிற தங்களுடைய இராணுவ தளங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 15 இருந்து 20 பேட்ரியாட் பேட்டரிகளை நிறுவி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு கணக்கும் இருக்குது. இந்த ஒரு பேட்ரியாட் பேட்டரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் தான் இன்டர்செப்டார் மிசைல்கள், அதாவது தடுப்பு மிசைல்கள் இருக்கு. மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா கூட அமெரிக்கா கிட்ட இந்த பிராந்தியத்தை பாதுகாப்பதற்காண்டி கிட்டத்தட்ட 960 இருந்து 1920 தடுப்பு மிசைல்கள் தான் தயார் நிலையில் இருக்கான்னு நிறைய வல்லுநர்கள் கணக்கு போட்டு சொல்கிறார்கள். இது கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் குறையலாம். இது கேட்குறதுக்கு வேணால் பெரிய ஒரு நம்பராக தெரியலாம். ஆனால் ஈரானோட 10,000 மிசைல்களுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப குறைவு என்பது தான் உண்மை. யோசிச்சு பாருங்க, ஈரான் ஒரே நேரத்தில் ஒரு 2000 இருந்து 3000 மிசைல்களை அனுப்புகிறாங்கன்ற வெப்பம். இதற்கு பேர் தான் சாச்சுரேஷன் அட்டாக். அதாவது ஒரு தடுப்பு வலயத்தை அதோட திறனை விட அதிகமான மிசைல்களை அனுப்பி அதை செயலிழக்க வைக்கிறது. அமெரிக்கா கிட்ட இருக்கிற 1900 தடுப்பு மிசைல்களும் தீர்ந்து போயிட்டா அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு ஈரானோட மிசைல்களும் தங்கு தடையின்றி டார்கெட்டை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஈரானோட குவாம் 1 and 2 மாதிரியான மிசைல்கள் மார்க் 6 வேகத்தில் பாயுது. இந்த அதிவேகத்தில் வர்ற மிசைல்களை பேட்ரியாட் சிஸ்டத்தால் துல்லியமாக கணிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு தடவை இந்த மிசைல் அந்த வேரியபிள் பாத்தில் வர ஆரம்பித்தா பேட்ரியாட்டோட கம்யூனிகேஷனை மொத்தமாக குழம்பிடும். அமெரிக்கா எவ்வளோ நவீன தொழில்நுட்பம் வச்சிருக்கோம்னு சொன்னாலும் ஈரானோட இந்த மிசைல் மலையை தடுக்கிறது இப்போ ஒரு இம்பாசிபிளான டாஸ்காக மாறிக்கிட்டு இருக்கு. 10,000 மிசைல்கள் கொண்ட ஒரு அசுர பலத்துக்கு முன்னாடி சில 100 தடுப்பு மிசைல்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கடலில் அணை கட்டுறது மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டம். சுருக்கமாக சொன்னால் ஈரானோட இந்த வியூகம் அமெரிக்காவோட பல வருஷ கால தற்பெருமையை உடைச்செறிய போகுது என்பது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. மிடில் ஈஸ்டில் இப்போ இருக்கிற இந்த மிசைல் பலம் எந்த ஒரு நவீன பாதுகாப்பு சிஸ்டத்தையும் திணறடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது என்பதுதான் உண்மை. 10,000 மிசைல்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரேஜ். இதை தடுக்கிறது இப்போதைக்கு கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. ஒரு போராண்ட ஒன்று ஆரம்பித்தா அது யாரையும் விட்டு வைக்காது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த டெக்னாலஜி வளர்ச்சி போரினுடைய முறையே இப்போது மாற்றி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவால் இந்த மிசைல் மலையை தடுக்க முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.